சுவையான இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்கள் எந்த சட்னியுமே அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை. கடலைப்பருப்பு 1/4 கப் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை 1/2 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப், கருப்பு எள்ளு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 5, கலருக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு 15. ஒரு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு மிளகாவை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற எல்லா பொருளுமே சேர்த்து கண்டிப்பாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு இந்த எள்ளும் வேர்க்கடலை வாசமுமாகவே இருக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் நீங்கள் இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க, தோசை, பொடி தோசை, மசாலா தோசைன்னு எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.